ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டலைசேஷனாக ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்லேருந்து இம்ப்யூர் சாலிட் வந்து பியூர் சாலிடாக கிறிஸ்டலைஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னென்னா கிறிஸ்டலைசேஷன். அந்த சாலிட் ஆக்சுவலாக இம்ப்யூராக இருக்கும், அது ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம். டிசால்வ் பண்ணி எப்படி டிசால்வ் பண்ணுறோன்னா ஹீட் பண்ணி டிசால்வ் பண்ணுறோம், அப்போ தான் சூப்பர் சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு போகும். ஃபில்டர் பண்ணோம்னா இன்சாலபிள் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் செப்பரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரேட்டை கூல் பண்ணுறோம். அந்த ஃபில்ட்ரேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ ஆன் கூலிங் தி சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் பியூர் சாலிட் கிறிஸ்டலைசஸ் அவுட். இதுக்கு பேர் தான் என்னென்னா கிறிஸ்டலைசேஷன். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஒரு சாலிடை சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆர் மதர் லிக்விட்ல இருந்து பியூர் கிறிஸ்டல்ஸாக கிறிஸ்டலைஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னென்னா கிறிஸ்டலைசேஷன். ஸோ அப்போ எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள், எ ப்ராசஸ் இன் விச் a pure solid crystallizes out from a supersaturated solution. அந்த சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தான் இந்த மதர் லிக்கர். is called crystallization. ஸோ இது பாருங்கள், டெஃபினிஷன்லேயே சொல்லிவிட்டு இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, சால்ட்ஸை பியூரிஃபை பண்ணுறதுக்கு. திஸ் மெத்தட் இஸ் used to purify the solids. ஸோ சாலிட்ஸை பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிறிஸ்டலைசேஷனில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்து ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணோம்னா நிறைய டிசால்வ் ஆகும். ஸோ ரூம் டெம்பரேச்சருக்கு சூப்பர் சேச்சுரேட்டட் கண்டிஷனில் கொண்டு வரலாம் ஆன் கூலிங். தென் ஹாட் கண்டிஷன்லேயே ஃபில்டர் பண்ணுறோம். இன்சாலபிள் இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் பேப்பர்லேயே செட்டில் ஆயிரும். ஸோ ஃபில்ட்ரேட்டில் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும். பட் நவ் இட் இஸ் இன் சூப்பர் சேச்சுரேட்டட் கண்டிஷன். ஏன்னா ஹாட் கண்டிஷனில் நிறைய கரைஞ்சிருக்கும். இப்போ கூல் பண்ணுறீங்க, கூல் பண்ணிங்கன்னா மதர் லிக்விட்லேருந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து என்னென்னா கிறிஸ்டலைசேஷன். சம்டைம்ஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகலைன்னா ஒரு கிளாஸ் ராட் எடுத்து இந்த கிளாஸ் வால்ஸ், அதாவது இந்த பீக்கரோட கிளாஸ் வால்ஸ் உள் பக்கத்தை ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அல்லது ஸ்மால் பீஸ் ஆஃப் பியூர் கிறிஸ்டல் ஆஃப் தி காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டோட கிறிஸ்டல், பியூர் கிறிஸ்டல் ஒரு சின்ன பீஸ் எடுத்து உள்ளே போட்டோம்னாலும் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சீடிங் அவுட். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இன் கிறிஸ்டலைசேஷன் பார்க்கலாம். Steps involved in crystallization. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த இம்ப்யூர் சாலிட் சப்ஸ்டன்ஸை சூட்டபிள் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணும். அப்படி டிசால்வ் பண்ணும்போது அந்த ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நியர் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். தி இம்ப்யூர் ஆர்கானிக் சாலிட், மோஸ்ட்லி ஆர்கானிக் சாலிட்ஸை பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இஸ் dissolved in a suitable solvent. So suitable solvent la கரைக்கிற எப்போ at or near
தி பாய்லிங் பாயிண்ட். ஸோ அந்த ஆர்கானிக் லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட் என்னவோ அதுக்கு க்ளோஸாக அல்லது எக்ஸாக்டாக பாய்லிங் பாயிண்ட்லேயே டிசால்வ் பண்ணும். நெக்ஸ்ட், தி ஃபில்டரிங் ஆஃப் தி ஹாட் சொல்யூஷன். Filtering of the hard solution. So hard solution அப்படியே ஃபில்டர் பண்றோம். to எதுக்கு? to separate insoluble impurities. கரையாத impurities இருந்துச்சுன்னா அதை வந்து செப்பரேட் பண்றது. So this is step 2. Step 3 பார்த்தீங்கன்னா cooling the filtrate. Filtrate கூல் பண்ணா என்ன ஆகும்? The dissolved solid substance crystallizes out. Cooling the filtrate எதுக்கு? Filtrate கூலிங் பண்றனால என்ன ஆகும்? ஃபில்ட்ரேட்டை கூல் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய சாலிட் வந்து கிறிஸ்டலைஸ் அவுட் ஆகும். வேர் தி பியூர் சாலிட் crystallizes out from the solution. ஸோ சொல்யூஷன் வந்து பியூர் சாலிட் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும். அடுத்தது பியூர் சாலிட் வந்துருச்சு, கூல் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? செப்பரேட்டிங் தி கிறிஸ்டல்ஸ் ஃப்ரம் மதர் லிக்வர். அந்த மதர் லிக்வர்லேருந்து அந்த பியூர் கிறிஸ்டல்ஸை செப்பரேட் பண்ணும். செப்பரேட்டிங் தி பியூர் கிறிஸ்டல்ஸ் ஃப்ரம் மதர் லிக்கர். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது அந்த சாலிட்ஸ் எடுத்தோம்னா அது வெட்டாக இருக்கும், அதை ட்ரை பண்ணணும். ட்ரையிங் தி சாலிட். ஸோ செப்பரேட் பண்ண சாலிடை இப்போ ட்ரை பண்ணுறது 5th ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? அந்த சாலிட் பியூர் ஆனதான் செக் பண்ணணும். ஸோ செக்கிங் தி பியூரிட்டி ஆஃப் சாலிட். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த சாலிட் வந்து பியூராக இருந்துச்சுன்னா ஓகே, மெல்டிங் பாயிண்ட் செக் பண்ணி, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் செக் பண்ணி, அல்லது அதர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ணி செக் பண்ணி. சப்போஸ் ஸ்டில் அதில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா again the solid is recrystallized. If the solid is found to have some impurities, இன்னும் கொஞ்சம் impurities இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம்னா it is recrystallized again and again using the above steps. மேலே சொன்ன ஸ்டெப்ஸ் வச்சு ரீக்ரிஸ்டலைஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் till pure crystal is obtained. ஸோ அந்த சாலிடோட பியூர் கிறிஸ்டல் கிடைக்கிற வரைக்கும் இந்த மேலே சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். மறுபடியும் அந்த இம்ப்யூர் சாலிடை கொண்டு போய் ஒரு சூட்டபிள் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் கரைச்சிட்டு பாயிலிங் பாயிண்ட் அல்லது நியர் தி பாயிலிங் பாயிண்டில் ஹாட் கண்டிஷனில் ஃபில்டர் பண்ணணும், கூல் பண்ணி கிறிஸ்டலைஸ் ஆக விடணும், கிறிஸ்டல்ஸை மதர் லிக்வர்லேருந்து பிரித்து எடுக்கணும், ட்ரை பண்ணணும், பியூரிட்டிஸ் அப்போ செக் பண்ணணும். பியூராக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி மறுபடியும் ரீகிறிஸ்டலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். கிறிஸ்டலைசேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட்டுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பாருங்கள். Solvent for crystallization. கிறிஸ்டலைசேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட்டுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். இதோட சால்வெண்ட் பவர் வந்து ஹை டெம்பரேச்சரில் அதிகமாக இருக்கணும், லோ டெம்பரேச்சரில் கம்மியாக இருக்கணும். அதாவது அந்த சாலிடை ஹை டெம்பரேச்சர் எலிவேட்டட் டெம்பரேச்சர்ஸில் தான் நல்லா கரைக்கணும், லோ டெம்பரேச்சர் அல்லது ரூம் டெம்பரேச்சரில் கம்மியாக தான் கரைக்கணும். தி சால்வெண்ட் பவர்னா கரைக்கிற பவர் தான். சால்வெண்ட் பவர் ஃபார் தி சப்ஸ்டன்ஸ் டு பி பியூரிஃபைடு, நாம் பியூரிஃபை பண்ண வேண்டிய சப்ஸ்டன்ஸுக்கான சால்வெண்ட் பவர் should be high. At elevated temperatures, high temperature la elevated அல்லது high temperature. ஸோ எலிவேட்டட் டெம்பரேச்சர் தான் சால்வெண்ட் பவர் அந்த பியூரிஃபை பண்ண வேண்டிய சாலிடுக்கு அதிகமாக இருக்கணும். அண்டு லோ at room temperature, low solvent power at room temperature. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் சால்வெண்ட் பவர் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்தது இதில் ஏதாவது இந்த சாலிடோட இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக தான் கரைக்கணும். இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக கரைஞ்சின்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கரையுது அப்படின்னா அதுக்கு சாலிபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்போ அது ஃபில்டர் பண்ணும்போதே நமக்கு செப்பரேட் ஆயிரும். அது நல்லா கரைஞ்சிச்சின்னா அவ்வளோ சீக்கிரம் கிறிஸ்டலைஸும் ஆகாது. நம்ம சாலிட் தான் எந்த ஆர்கானிக் சாலிடை பியூரிஃபை பண்ண நினைக்கிறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டலைஸ் ஆகும். அப்போ இந்த சால்வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா இம்ப்யூரிட்டிஸ் நல்லா ஈஸியாக கரைஞ்சிடணும் அல்லது ரொம்ப கம்மியாக தான் கரையணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணுமே ஒழிய மாடரேட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இதுவும் சேர்ந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடும் இம்ப்யூரிட்டியும். ஸோ அப்போ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எப்படி இருக்கணும், ஒன்றா நல்லா கரையணும் இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக கரையணும். தி impurities should dissolve readily or to only a small extent. ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கரைஞ்சிடணும் இல்லாட்டி ரொம்ப கம்மியாக தான் கரையணும். எதனால when the impurities are insoluble, ஸோ இம்ப்யூரிட்டிஸ் கரையலன்னு வைங்க, they can be separated on filtration. ஸோ ஃபில்டர் பண்ணும்போது அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். if the impurities are highly soluble, நல்லாவே கரைஞ்சிச்சுன்னு வைங்க, அது என்ன ஆகாது, on cooling they will not crystallize. They will not crystallize first. ஸோ கூல் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலைஸ் ஆகாது, நம்ம சப்ஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலைஸ் ஆகும்.
ஸோ ரெண்டுமே நமக்கு அட்வான்டேஜ். கொஞ்சமாக கரையிறதும் சரி, நல்லா கரையிறதும் சரி இம்ப்யூரிட்டிஸ். அடுத்து அந்த சால்வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெல் ஃபார்ம்டு கிறிஸ்டல்ஸ் ஆஃப் தி பியூரிஃபைடு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும். அதாவது வெல் டிஃபைன்டு crystals of solid to be purified. நம்ம எந்த சாலிடை பியூரிஃபை பண்ண நினைக்கிறோமோ அது வந்து நல்லா கிறிஸ்டல்ஸாக கொடுக்கணும். வெல் டிஃபைன்டு கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சாலிட் டு பி பியூரிஃபைட் should form. In the solvent. அந்த சால்வெண்ட்டில் நல்லா டிஃபைன்டு கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சாலிட் டு பி பியூரிஃபைடு ஃபார்ம் ஆகணும். இது ஒன்று. அடுத்தது அந்த சால்வெண்ட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கிறிஸ்டல்ஸ்லேருந்து அந்த சாலிட்டை ஈஸியாக கிறிஸ்டல் செப்பரேட் பண்ணும்போது அந்த சால்வெண்ட் ஈஸியாக வெளியே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ தி ரிமூவல் ஆஃப் சால்வெண்ட் சுட் பி ஈஸி. எப்போ அந்த கிறிஸ்டலை செப்பரேட் பண்ணும்போது the removal of solvent should be easy while separating the crystals. ஸோ அந்த கிறிஸ்டலை பிரித்து எடுக்கும்போது சால்வெண்ட் வெளியே அனுப்புறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். while separating the crystals. ஸோ இதுவும் முக்கியமானது தான். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் வந்து கெமிக்கலாக அந்த சப்ஸ்டன்ஸ் கூட ரியாக்ட் ஆகக்கூடாது. த சால்வெண்ட் should not chemically interact or react with the substance, with the solid substance. அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் கூட இது எதுவும் ரியாக்ட் ஆகக்கூடாது சால்வெண்ட். ஸோ இதெல்லாம் தான் அந்த யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட்ஸுக்கான கண்டிஷன்ஸ், முக்கியமான கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்தது நம்ம சொன்னோம் ஒரு சில கேஸில் வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாத. அப்போ என்ன பண்ணனா ஸ்க்ராச்சிங் தி வெசல் பிலோ தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சொல்யூஷன் வித் அ கிளாஸ் ராட் வில் ப்ரொமோட் தி ரீகிறிஸ்டலைசேஷன். ஸோ அந்த சொல்யூஷன் கீழே இருக்கக்கூடிய கிளாஸ் சர்ஃபேஸை ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா ஒரு கிளாஸ் ராட் வச்சு அப்போ வந்து கிறிஸ்டலைசேஷனை ப்ரொமோட் பண்ணும். அதையும் நோட் பண்ணிக்கணும். In some cases crystallization does not take place rapidly. ஸோ கொஞ்சம் வேகமாக நடக்காது. இது எதனால இருக்கலாம்னா which may be due to absence of suitable nuclei for the crystal growth. This may be due to absence of suitable nuclei for crystal growth. ஸோ தேவையான அந்த நியூக்ளி இல்லாதனால கிறிஸ்டல் growth நடக்காமல் இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா scratching the vessel below the surface of the solution. சொல்யூஷனோட சர்ஃபேஸு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை எப்படி வித் அ கிளாஸ் ராட். ஸோ கிளாஸ் ராடை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா என்ன பண்ணும், வில் ப்ரொமோட் crystallization.
ஸோ அந்த மாதிரி கேசஸில் ஸ்க்ராச்சிங் பண்ணி சொல்யூஷனில் கிறிஸ்டலைசேஷன் கொண்டு வரலாம். அடுத்தது இன்னொரு மெத்தடு என்னென்னா சீடிங் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், பை ஆடிங் எ ஃபியூ பீசஸ் ஆஃப் சாலிட் ஆஃப் தி பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகலாம், கிறிஸ்டலைசேஷனை நாம் ப்ரொமோட் பண்ணலாம். பை ஆடிங் எ பீஸ் ஆஃப் pure crystal of the solid crystallization can be promoted. This is called seeding. ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், சீடிங். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மாதிரி தான். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்லாம் 2 or more லிக்விட்ஸ், மிக்சபிள் லிக்விட்ஸ் ஒரு மிக்சரில் இருந்துச்சுன்னா அதை செப்பரேட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே என்னன்னா 2 or more solids, different solids having different solubilities in a given solvent are separated. 2 அல்லதுக்கு மேற்பட்ட சாலிட்ஸ் கலந்துருக்கக்கூடிய மிக்சர்லேருந்து அந்த சாலிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சால்வெண்ட்டில் டிஃப்ரெண்ட் சாலிபிலிட்டி, வெவ்வேறு கரைதிறன் இருக்கும். அந்த மாதிரி சாலிட்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஸோ அப்போ என்ன சொல்லணும்னா, a process of separation of two or more different solids having different solubilities in a solvent. ஒரு சால்வெண்ட்டில் வெவ்வேறு சாலிபிலிட்டி வச்சுருக்கு. in a solvent எங்கே, from a solid mixture. is called என்ன, fractional crystallization. ஸோ ஒரு சாலிட் மிக்சரில் 2 or more different solids ஒரே ஒரு சால்வெண்ட்டில் டிஃப்ரெண்ட் சாலிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மிக்சர்லேருந்து அந்த சாலிட்ஸ் எல்லாம் பிரித்து எடுக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன, ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்பaratus செட்டப் கிறிஸ்டலைசேஷனுக்கு யூஸ் பண்ண மாதிரியே தான் பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் வால்டு ஃபனல் யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ஒரு சைட் டியூப் கூட அது அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை ஹீட் பண்ணி அந்த ஃபனல் எப்போவுமே ஹாட் கண்டிஷனில் வச்சுருக்கலாம், அல்லது ஹாட் வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் இந்த டபுள் வால்டு ஃபனலில். அப்போ இந்த சைட் டியூப் இருக்காது. ஸோ அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இங்கே ஹாட் வாட்டர் என்டர் ஆகும், இங்கே வெளியே வரும். ஸோ இன்லெட் அவுட்லெட் ஃபார் ஹாட் வாட்டர். அப்போ இந்த சைட் டியூப் இருக்காது, இது க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய டபுள் வால்டு ஃபனல்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படி ஹாட் கண்டிஷனில் வச்சுருக்கோன்னா, அப்போ தான் வந்து இந்த ஃபில்டர் ஆகக்கூடிய சொல்யூஷன் வந்து ஸ்லோவாக ஃபில்டர் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும். ஸோ டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணால் தான் அந்த சொல்யூஷன் சூப்பர் சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு ரூம் டெம்பரேச்சரில் வரும். இல்லைன்னா இங்கேயே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் கூல் ஆகும்போது அந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆன நிறைய சாலிட்ஸ் வந்து ப்ரிசிபிடேட் ஆயிரும். அப்போது எக்ஸ்டென்ட் ஆஃப் சூப்பர் சேச்சுரேஷன் ஃபில்ட்ரேட்டில் குறைஞ்சிரும்.
ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டியதாக என்ன பண்ணியிருக்கோம், ஹாட் வாட்டர் சர்க்குலேஷன் இங்கே வச்சுருக்கோம். ஓகே, தி எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் for fractional crystallization is shown in the figure. ஸோ அந்த படத்தில் நாம் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை காட்டியிருக்கோம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்ன சொல்லணும்னா, தி glass funnel used here is a double walled metal funnel which is placed on the neck of conical flask. In this method எதை யூஸ் பண்ணுறோம், the glass funnel is kept inside a the glass funnel is kept inside a double walled metal funnel. ஸோ டபுள் வால்டு மெட்டல் ஃபனல் இருக்குது, அதுக்குள்ளே தான் கிளாஸ் ஃபனலையே வைக்கிறோம். இந்த டபுள் வால்டு மெட்டல் ஃபனல் எங்கே இருக்கு, which is placed on the neck of conical flask. conical flask ஓட நெக்ல அதை வச்சிருக்கோம். sometimes steam or hot water is circulated எதில், in the double walled metal funnel. ஸோ டபுள் வால்டு மெட்டல் ஃபனல் வழியாக என்ன பாஸ் பண்ணுவாங்க, ஸ்டீம் அல்லது ஹாட் வாட்டரை பாஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அப்போ தான் வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் ஹாட் கண்டிஷன்லேயே நடக்கும். டு கேரி அவுட் தி filtration in the hot condition. ஸோ இப்போ சொன்ன கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே நம்ம பீக்கர் வச்சுருக்கோம், பீக்கருக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டபுள் வால்டு மெட்டல் ஃபனல் இருக்கும். ஸோ இந்த நெக்கு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வைப்போம். ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து லீஸ்ட் சால்பிளோ அது ஃபஸ்ட்டு கிறிஸ்டலைஸ் ஆகும் மதர் லிக்கர்லேருந்து, மோஸ்ட் சால்பிள் வந்து லாஸ்ட்டாக கிறிஸ்டலைஸ் ஆகும். ஸோ இதோட பிரின்சிபல். ஸோ தி சப்ஸ்டன்ஸ் which is least soluble, ரொம்ப கம்மியாக தான் கரையும், the solvent crystallizes out first and the substance
which is most soluble. Crystallizes out last. ஸோ நல்லா கரையிற சப்ஸ்டன்ஸ் கடைசியாக தான் கிறிஸ்டல்ஸாக வரும். ரொம்ப கம்மியாக கரையக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டல்ஸாக வரும். இதுதான் வந்து இந்த ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனோட பிரின்சிபிள். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இந்த ஃபில்ட்ரேட்டை கூல் பண்ணும்போது ஆன் கூலிங் தி ஃபில்ட்ரேட் தி least soluble solid crystallizes out first. So first least soluble solid தான் crystallize ஆகும். அதை வந்து ஃபில்டர் பண்ணி கிறிஸ்டல்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஆஃப்டர் ஃபில்டரிங் தி கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா a second crop of crystals can usually be obtained by cooling the mother liquor. A second crop of crystals can be obtained. ஸோ அந்த மதர் லிக்விட்லேருந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்டலை செப்பரேட் பண்ணிடுறதுக்கப்புறம் இன்னொரு கிறிஸ்டலையும் எடுக்கலாம். எப்படி? பை கூலிங் தி mother liquid in ice water. Mother liquid in ice water. ஸோ ஐஸ் வாட்டரில் கூல் பண்ணி செகண்ட் டைப் ஆஃப் கிறிஸ்டலே இருக்கலாம். அல்லது அந்த மதர் லிக்விடை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எப்படி? பை பாயிலிங் அவே சம் ஆஃப் தி சால்வெண்ட் ஆர் பை concentrating the solution. எப்படி? through boiling ஸோ அந்த சொல்யூஷனை பாயில் பண்ணுற வைக்கிற மூலமாக கொஞ்சம் சால்வெண்ட் வெளியே போயிடும். இப்போ கான்சன்ட்ரேட் ஆகிடும். இப்போவும் என்னாகும்? பாயிலிங் அண்ட் கூலிங். த்ரூ பாயிலிங் அண்ட் கூலிங். ஸோ பாயில் பண்ணுறோம், சால்வெண்ட்டு கொஞ்சம் எவாப்ரேட் ஆகி சொல்யூஷன் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இப்போ இது சூப்பர் சேச்சுரேட்டடாக தான் இருக்கும். இப்போ கூல் பண்ணும்போது பியூர் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். இப்போ கிடைச்ச கிறிஸ்டல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லையும் சரி செகண்ட் ஸ்டெப்பில் கிடைச்சதும் சரி மே நாட் பி பியூர். அந்த பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அகைன் தே ஷுட் பி ரீகிறிஸ்டலைஸ்டு. தி கிறிஸ்டல்ஸ் thus obtained may not be pure. ஸோ பியூராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணும்? they are recrystallized in a suitable solvent to get pure crystals. ஸோ அந்த இம்பியூர் சாலிடை கொண்டு போய் சூட்டபிள் சால்வெண்ட்டில் வச்சு ரீகிறிஸ்டலைஸ் பண்ணி பியூர் கிறிஸ்டல்ஸை கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ட்ரையிங் தி கிறிஸ்டல்ஸ். ஸோ அந்த கிறிஸ்டல்ஸை எப்படி ட்ரை பண்ணலாம்? ஸோ இந்த கிறிஸ்டல் கூட மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய சால்வெண்ட்டை ஈஸியாக எவாப்ரேட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்பிரேட்டர் கூட கனெக்ட் பண்ணி ஃபனலை, அந்த ஃபனலில் இருக்கக்கூடிய
ஏரெல்லாம் இழுத்துட்டோம், சக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து கம்ப்ளீட் ட்ரையிங் வேணும் கிறிஸ்டல் அப்படின்னா ஃபியூ ஹவர்ஸ் ஏரில் வச்சோ அல்லது இன்சைடு டெசிகேட்டரில் வச்சோ நம்ம கம்ப்ளீட் ட்ரையிங் கொண்டு வரலாம். ஸோ அது டீகாம்போஸ் ஆகாது கிறிஸ்டல் அப்படின்னா அவனில் வச்சு ஹீட் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, அந்த அவன் டெம்பரேச்சர் வந்து அந்த கிறிஸ்டலோட மெல்டிங் பாயிண்ட் என்னவோ அதை விட 20 டிகிரி செல்சியஸாவது கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் தி சால்வெண்ட் அட்மிக்ஸ்டு, ஸோ அந்த கிறிஸ்டல் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய சால்வெண்ட் அட்மிக்ஸ்டு with the crystals may be evaporated. ஸோ அதை ஆவியாக்கிடலாம். எப்படி? by allowing the aspirator to pull air through the funnel. So funnel வழியா அந்த ஏர் எல்லாம் இழுத்துரும் for a few minutes. ஸோ இப்படி பண்ணலாம். அப்புறம் கம்ப்ளீட் ட்ரையிங். Complete drying can also be done by air drying. ஸோ ஏரில் வச்சும் ட்ரை பண்ணிக்கலாம் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். அது ஒரு சில மணி நேரம் வைக்கணும். ஆர் by placing the sample inside a desiccator. Inside a desiccator. ஸோ டெசிகேட்டரில் கொஞ்ச நேரம் வச்சும் கம்ப்ளீட் ட்ரையிங் கொண்டு வரலாம். when there is no risk of decomposition, ஹீட் பண்ணால் அந்த சாலிட் அவ்வளோ சீக்கிரம் டீகாம்போஸ் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில், when there is no risk of decomposition, the solid may be dried in oven. ஸோ அவனில் வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். by maintaining the temperature, எப்படி? அட்லீஸ்ட் 20 degree Celsius below the melting point of the substance. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸோட மெல்டிங் பாயிண்ட் என்னவோ அதை விட ஒரு 20 டிகிரி செல்சியஸாவது கம்மியான டெம்பரேச்சரில் வச்சு அவனோட டெம்பரேச்சரை வச்சு அந்த சாலிடை வந்து ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கூட கலர்டு இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அது வந்து கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸில் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது ஈஸியாக கரைஞ்சிரும். அதே மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகும்போது சர்ஃபேஸில் வந்து ஸ்ட்ராங்காக அப்சார்ப் ஆயிரும். அந்த மாதிரி கேசஸில் நம்ம சார்கோல் அண்ட் அதர் அப்சார்பன்ஸ் யூஸ் பண்ணி
பிஃபோர் ஃபில்ட்ரேஷனே ரிமூவ் பண்ணிடணும். If the impure solid is found with colored impurities, the impurities can be removed using animal charcoal. Before filtration. ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அனிமல் சார்கோல் வச்சு அதை ரிமூவ் பண்ணிடணும். எதை? அந்த கலர்டு இம்ப்யூரிட்டிஸை. பிகாஸ் அதை வந்து அவ்வளோ ஈஸியாக கிறிஸ்டல்லேருந்து செப்பரேட் பண்ண முடியாது. வித்தவுட் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா தே வில் ஆல்சோ என்டர் இன் டு ஃபில்ட்ரேட் அண்ட் ஸ்ட்ராங்லி கெட் அப்சார்ப்ட் ஆன் தி கிறிஸ்டல்ஸ் மேலே நல்லா ஒட்டிக்கும். அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். சரி, ப்ரிகாஷன்ஸ். ஸோ இந்த கிறிஸ்டலைசேஷன், ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷனில் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற சால்வெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். மினிமம் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் should be used. ஸோ நம்ம எடுத்துக்கிற சால்வெண்ட்டோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த சொல்யூஷனை வந்து பாயிலிங் கண்டிஷன்லையோ ஹாட் கண்டிஷன்லையோ வச்சுருந்து தான் ஃபில்டர் பண்ணுறோன்னா அது இம்மிடியேட்டாக ஃபில்டர் பண்ணிடுறோம் அதில் இன்சாலபிள் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்போது. ஸோ தி பாயிலிங் ஆர் ஹாட் சொல்யூஷன் மஸ்ட் பி filtered rapidly if there are insoluble impurities. The boiling or hot solution must be filtered rapidly. Yeah. If there are insoluble impurities. ஸோ இன்சாலபிள் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்போது ஹாட் கண்டிஷன் அல்லது பாயிலிங் கண்டிஷன்லேயே நம்ம ஃபில்டர் பண்ணிடுறோம். அடுத்த முக்கியமான கண்டிஷன் டியூரிங் ரீகிறிஸ்டலைசேஷன். அந்த சொல்யூஷன் மதர் லிக்கர்லேருந்து கிறிஸ்டலைசேஷன் நடக்கும்போது சொல்யூஷனை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. During crystallization, the solution should not be disturbed. ரொம்ப முக்கியமான கண்டிஷன். நெக்ஸ்ட், ஃப்ளேமபிள் சால்வெண்ட் யூஸ் பண்ணோம்னா அதை டைரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டர் பாத் வச்சு தான் ஹீட் பண்ணணும். Flammable solvent should be heated using a water bath. டைரெக்டாக ஹீட் பண்ணிங்கன்னா இட் வில் கேட்ச் ஃபயர். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளேமபிள் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற கேசஸில் வாட்டர் பாத் வச்சு தான் ஹீட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிறிஸ்டலைசேஷன்லேயே நம்மளுக்கு பியூர் சப்ஸ்டன்ஸ் எப்போவுமே கிடச்சிடாது. ஸோ ரிப்பீட்டட் கிறிஸ்டலைசேஷன் மே பி டன் டு கெட் பியூர் கிறிஸ்டல்ஸ். ஸோ திருப்பி நம்ம கிறிஸ்டலைசேஷன் பண்ண தான் பியூர் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னென்னா இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன்ஸ். Single crystallization may not give
pure substance. ஸோ அதனால் என்ன பண்ணும், after checking purity, the crystallization may be repeated. If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.